السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه إلا من ثلاثة إلى آخر الحديث، وكما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். எனது உயிரின் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிச்சொன்றை சற்றும் அடிவல்லாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நாம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கஹஃப் என்ற ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறார். சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை தோறும் ஓதி வரக்கூடிய ஒரு சூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் கஹஃப் சூராவை ஓதுவார்களோ அவர்கள் நூறானியத்தாக பிரகாசமானவர்களாக இருப்பார்கள். எந்த நிலையிலும் நாம் சில சூறாக்களை ஓதக்கூடியவர்களாக இருப்போமே, ஆனால் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சூரத்துல் கஹஃப், வெள்ளிக்கிழமை ஓதப்படக்கூடிய சூறா. அந்த சூறாவில் நிறைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் கஹஃப் என்று சொன்னால் புகைவாசியுடைய சம்பவம் நடந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. துல்கர்னை அவர்களுடைய அந்த வரலாற்று விஷயங்கள் எல்லாம் அந்த சூறாவில் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணம் செய்வார்கள். பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு விஷயமாக செய்து கொண்டு வருவார்கள். அதை குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். ஒரு இடத்திலே அவர்கள் பிரயாணத்தை சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவனை கொலை செய்து கொள்வார்கள். அப்பொழுது மூசா நபி அவர்கள் கேட்பார்கள், ஏன் சிறுவர் அவர்களை ஏன் இந்த வழியை கொண்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு பதிலாக ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், குர்ஆனிலே இருக்கிறது, இவங்களுடைய இந்த சிறுவனுடைய பெற்றோர் இருவரும் மூமின்கள். இவன் வளர்ந்து வந்தால் குஃப்ரிலே கொண்டு சேர்ந்து விடுவான். அந்த இரண்டு மூமினான பெற்றோர்களுக்குமே குஃப்ரிலே கொண்டு போய் விட்டு விடுவான். மிகப்பெரிய அநியாயக்காரனாக வரக்கூடியவனாக இருக்கிறான். ஆகையினால் அதனால்தான் நான் கொண்டேன், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லுவார்கள். உண்மையில் இது ஒரு பழங்காலத்து வரலாறுகளாக இருந்தாலும் கூட இதை நம்ம அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. இதில் பல தத்துவங்கள் இருக்கிறது. குறிப்பாக பிள்ளைகளை நாம் பெற்றுக்கொள்வதும் அந்த
இன்றைய ஜும்மாவிலே நல்ல பிள்ளைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம். மிக முக்கியமான ஒரு தத்துவம் என்னவென்றால், நமது பிள்ளைகளால் நமது ஈமான் பறிபோய்விடக்கூடாது. ஈமான் பறிபோகக்கூடிய ஆபத்து வந்த காரணத்தினால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறுவனை கொன்றார்கள், விரிவுரையாளர்கள் இருப்பார்கள். அதற்கு பிறகு அந்த பெற்றோருக்கு நிறைய பறக்கத்துகள் ஏற்பட்டது. பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவு இருக்கிறது, பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தடுப்பதற்கு ஷரியத் வழியிலே நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்ப்பை பற்றி நிறைய நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஈமான் பறிபோவது என்பது இந்த உலகத்தில் எல்லாம் பறிபோவதை விட மிகப்பெரிய ஆபத்து. உலகத்தில் சொத்து, சுகம், வசதி, காசு, பணம் இதெல்லாம் பறிபோவது பெரிதல்ல. ஒருத்தர் பூமி ஈமான் என்ற பாக்கியம் கிடைத்து அதை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதுதான் மிகப்பெரிய பேராபத்து. இங்க நிறைய பத்திரிகையில செய்திகள் பார்த்திருக்கலாம். ஒரு மாணவன் தனக்கு படித்து கொடுத்த ஆசிரியரை கொண்டிருக்கிறான். சாதாரணமாக கொடூரமாக கத்தியால் கழுத்தை அறுத்து கழுத்திலே குத்தி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நிறைய செய்திகள் நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது அந்த சிறுவனை பற்றி சொல்லும் பொழுது அவனை பெற்றோரையும் சேர்த்து விமர்சிக்கிறார்கள். ஏதோ அந்த சிறுவனை பற்றி சொல்வதல்ல, பெற்றோரையும் சேர்த்து விமர்சிக்கப்படுகிறது. பெற்றோருக்கு நடைமுறை ஏற்படுகிறது, பெற்றோருக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்படுகிறது. நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இல்லை என்று சொன்னால் பெற்றோருக்கு அந்த பாதிப்பு நிறைய இருக்கிறது. இன்னாருடைய மகன் என்றுதான் சொல்லுவார்கள், இன்னாருடைய பிள்ளை என்றுதான் சொல்லுவார்கள். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகள் குறிப்பாக சாலியான பிள்ளைகளாக இருக்கிறது. சாலியான பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தீர்வு என்ன? இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் வீட்டிலும் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய பிள்ளை எனக்கு கட்டுப்படவில்லை, என்னுடைய பிள்ளை இப்படி நடந்து கொண்டிருந்தான், என்னுடைய பிள்ளை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, மூலவரை தப்ப செஞ்சுட்டு வந்துட்டான். ஏன் சொல்றது? நான் சொல்றதை கேட்கிறதே இந்த காது வந்து கேட்கிறது இல்லை. இப்படியெல்லாம் இந்த பெற்றோர்கள் கதறக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சாலியானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான விஷயம் என்ன? ஷரியத் சொல்லக்கூடிய அந்த தீர்வுகளை நாம் பார்க்கின்றோம். முதல்ல அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்யணும். குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சில துஆக்களை கற்றுக் கொடுக்கிறான். நீங்க இப்படி துஆ செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு இப்படி துஆ செய்யுங்க என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆனிலே வசனத்திலே கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அன் அமல சாலிஹன் வ அஸ்லிஹ்னி ஃபீ துர்ரியதி. யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளை பிள்ளைகளின் விஷயத்தில் எனக்கு சீர்படுத்துவாயாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் அடிப்படையில் நமக்கு குழந்தை கிடைத்தது. அல்லாஹ்வுடைய கருணையின் அடிப்படையில் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். அந்த குழந்தை, அந்த பிள்ளை சாலியான பிள்ளைகளாக வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேர் உதவி நமக்கு தேவை. இந்த உலகத்தில் சிறந்த மகான்களாக இருப்பார்கள், பிள்ளைகளால் அவர்கள் பட்ட அவமானங்கள் அதிகம். உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள், ஆனால் பிள்ளைகளால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு அதிகம். பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோருடைய முயற்சிக்கு அளவே கிடையாது. ஏனென்றால் பிள்ளைகள் தான் பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் திருக்குர்ஆன் சொல்லியிருக்கிறது, நீங்கள் பிள்ளைகளுக்கான இப்படி துஆ செய்யுங்கள், வ அஸ்லிஹ்னி ஃபீ துர்ரியதி, என்னுடைய சந்ததியின் விஷயத்தை என்னை சீர்படுத்தி விடுவாயாக. இன்னொரு துஆ இருக்குது, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் எனக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி
பிள்ளைங்க துவா செஞ்சுட்டு பள்ளிவாசல் விட்டு வெளியில போங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தி வெளியில போங்க. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக அந்த துவாவை இருக்க வேண்டிய செய்தி, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளை ஆக்குவாயாக. இன்னைக்கு தந்தை எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கூட பிள்ளை செய்யக்கூடிய அந்த சில செயல்கள் மூலமாக தந்தை அவமானப்பட்டு கூடி குறுகி போவதை நாம் பார்க்கிறோம். காவல் நிலையத்திலும் நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய பெற்றோரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலேயும் பெற்றோருக்கு இங்கே கூட்டாடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் எப்படியெல்லாம் கனவு கொண்டேன் பிள்ளை வர வேண்டும் என்று இப்படி ஆகிவிட்டான். பெற்றோர் வைக்கக்கூடிய நம்பிக்கையை பிள்ளைகள் பாழாக்குகிறது. அதனால் சரியென்று சொல்லுகிறது, நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது பிள்ளைகளை செய்து அல்லாஹ்வை பொறுப்பை ஒப்படைக்கணும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை துஆ செஞ்சுட்டே இருக்கணும். யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை சீர்படுத்துவாயாக, வாஸ்லிஹ்னி ஃபீ துர்ரியத்தி. யா அல்லாஹ் முத்தகீன்களுக்கு இமாமாக என்னுடைய சந்ததிகளை ஆக்குவாயாக. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்த முடியாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டுதான் ஆகிறது. குறிப்பாக பிள்ளை என்று ஒரு பொழுது நாம் இன்று நினைப்பது போல் பிள்ளைகள் அடித்தோ கண்டித்தோ அல்லது நாம் சரி பண்ணி விடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் முடியல. அல்லாஹ்வுடைய பேர் அருள் நமக்கு தேவை இருக்கிறது. அதனால்தான் நாம் ஆரம்பத்திலிருந்து வளர்க்கும் போது ஈமானுடைய உணர்வோடு நம்ம வளர்க்கணும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தான் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை அல்லாஹ்னு சொல்லணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் ஒருவர் சொல்லு, லா இலாஹ சொல்லு, இல்லல்லாஹ் சொல்லு, சுப்ஹானல்லாஹ் சொல்லு, சின்ன பையனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பழக்கம் குறைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஈமானுடைய வழிகாட்டியை முதல்ல பேசும்போது அல்லாஹ் சொல்றதுதான். நாம ஏன் பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறோம், ஏன் திருமணம் படிக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு இலக்கு இருக்க வேண்டும். பிள்ளைகளை பொறுத்தவரையும் திருமணம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆளுமையின் அடிப்படையில் பிள்ளைகள் கிடைத்து வருகிறது. எத்தனையோ திருமணமாக முடிந்தவர்களுக்கு என்ன கிடைக்கல, குழந்தை கிடைக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றாங்க. கருணையின் அடிப்படையில நமக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய இலட்சியம், நம்முடைய நோக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும்? என்னுடைய குழந்தை சாலிஹான குழந்தைகளாக இருக்க வேண்டும். சாலிஹான டாக்டராக வரணும், சாலிஹான வக்கீலாக வரணும், சாலிஹான நீதிபதியாக வரணும். மொத்தத்துல எந்த துறையில் இருந்தாலும் என்னுடைய பிள்ளை சாலிஹான பிள்ளைகளாக வரணும். இந்த இலக்கை நோக்கிதான் நம்ம போகணும். நாம இப்படி யோசிக்கிறோமா? இந்த சிந்தனை அடிப்படை நம்ம இடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் ஏதோ பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறோம், வளர்க்கிறோம், அப்படியே போய் கொண்டிருக்கிறது. பிள்ளையின் ஒவ்வொரு அம்சத்திலும் சாலிஹியத் வேணும். ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்யணும்? சாலிஹான பிள்ளைகளாக நம்ம உருவாகணும். பேசுறதுல, நடந்து கொள்றதுல, பெரியவங்களை மதிக்கிறதுல, வீட்டில் உள்ள விஷயங்கள்ல, சாப்பிடுறதுல, தூக்கத்திலிருந்து ஒவ்வொரு நேரமும் அவர் சாலிஹான பிள்ளைகளாக வளர்ந்து வர வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் பிள்ளைகள் கெட்டு போற அளவுக்கு நம்ம அன்பு செலுத்திடவே கூடாது. அளவுக்கு அதிகமான அன்பு கொஞ்ச காலத்துக்கு பிறகு பெற்றோர்கள் அவமானப்படுகிறார்கள். நடக்குதா இல்லையா? அதிகமான அன்பு கடைசியாக பிள்ளைகளை கொண்டு போய் ஆக பிடிவாதக்கூடிய இடத்துல நாம் வைத்து விடுகிறோம். அதனால அன்பு செலுத்தணும். பிள்ளைகள் கெட்டு போற அளவுக்கு நம்ம அன்பு செலுத்திடக்கூடாது. அதே மாதிரி வெறுப்பு. சில இடத்துல, சில குடும்பத்துல பிள்ளைகள் கண்டாலே வெறுப்பு, இப்போதும் அடிக்கிறது, திட்டுறது, அதையெல்லாம் நம்ம குறைச்சிக்கிறோம். கோபிக்கிற போதும் கண்டிக்கிற போதும் பிள்ளைகள் விரக்தி அடையாத அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும். பிள்ளைகளை விரக்தி அடைந்து தாய் தந்தையை விட்டு விரட்டு ஓடுற அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது. அன்பு செலுத்தும் போது பிள்ளைகள் கெட்டு போற அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடாது. கோபம் செலுத்தும் பொழுது பிள்ளைகள் விரக்தி அடைகிற அளவுக்கு கோபம் செலுத்தக்கூடாது. காசு கொடுக்கிற பொழுதும், கல்வி கொடுக்கிற பொழுதும், அதே போன்று கலாச்சாரங்களை பழக்கப்படுத்துகின்ற பொழுதும் சாலிகான பிள்ளை என்ற அந்த நிச்சயத்தோடு பயணிக்க செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகிட்ட பேசணும். நம்ம நினைக்க
தொழுகணும், திக்ர் செய்ய சொல்லிக்குவாங்க, ஈமான பத்தி பேசுங்க, நீ சாலிகான பிள்ளைய வளரணும்னு சொல்லி பாருங்க, என்னுடைய ஆசையை இப்படிதான் இருக்கிற பிள்ளைய சொல்லி பாருங்க. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அப்படியே பசுமர தாய்மார் பதியக்கூடிய அந்த வயது நாம் பேசுறது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மத்த விஷயங்களை கவனம் செலுத்திட்டு பிள்ளைகளை விஷயம் கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கணும். குறிப்பாக தந்தை, தாயை பொறுத்தவரைக்கும் அதிக அன்பு, அதனால் நிறைய விபரீதங்கள் ஏற்படுகிறது. தந்தை கொஞ்சம் அன்போடும் கொஞ்சம் கண்டிப்போடும் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரியத்துக்கும் நல்ல சிந்தனையும் நல்ல துவாவும் மட்டும் போதுமானதில்லை. யாராவது நேரான வழியை காட்டுவாயாக அப்படின்னு நம்ம துவா செய்யணும். ரோட்ல போகும்போது கண்ணை மூடிட்டு போனோம்னா ஏதாவது விபத்து நடந்தோம். எல்லாட்ட கேட்டாச்சு, இது நசிராத புஸ்தகி யாராவது நேரான வழியை காட்டு. நானே அல்லாட துவா செஞ்சுட்டேன், ரோட்ல போகும்போது கண்ணை பத்திக்கிட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்னா அல்லாஹ் அப்படி ஒன்று சொல்லி தரல. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதோட சேர்த்து செயல்பாடுகள். அதனால்தான் பிள்ளைகளுடைய விஷயத்தில அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய முயற்சி பக்கபலமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் சாலிகானவர்களாக திகழ்வதற்கு நடவடிக்கைகளை பெற்றோர்கள் தான் உருவாக்கணும். நிறைய பேர் ஒரு சில தவறாக ஆசிரியர்கள் உருவாக்குவார்கள். ஆசிரியர் கொஞ்சம் கூடுதலாக அவர்களுக்கு என்ன செய்வாங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, உண்மைதான். ஆனால் பெற்றோர்கள் தான் பொறுப்புதாரி, பெற்றோர்கள் தான் வீட்டில் அதிக நேரம் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், அவர்களை வழிநடத்தி செல்வது. பெற்றோருடைய பொறுப்பு ரொம்ப கூடுதல். பிள்ளைகளை கண்காணிக்கிறது, பிள்ளைகளுடைய விஷயத்துல பொறுப்போடு நடந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா சொல்லிக் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு மறுமையில இதற்காக விசாரிக்கப்படுகிறது. ஏதோ திருமணம் முடிச்சோம், நமக்கு குழந்தை பிறந்துச்சு, எப்படியோ வளர்ந்துச்சுன்னு போனதல்ல. தன்னுடைய பிள்ளைய மார்க்கத்துக்கு உட்பட்டு சரியான முறையில் வளர்க்கணும் அப்படின்னா நாளைக்கு அதற்கு கேள்விகள் இருக்குது. கேள்விகளுக்கு சொன்னாலே இந்த பயம் தெரிஞ்சு விசாரணை தானே. இன்னைக்கு இப்பவே போய் விசாரிச்சா நமக்கு என்ன செய்யும் தெரியும். விசாரணை பின்னாடி பார்த்துக்கலாம், ஒத்துக்கு போதுதானே. அதுல எவ்வளவுதான் காலங்கள் இருக்குது, ரொம்ப காலம்லாம் கிடையாது. நம்ம வாழக்கூடிய ரொம்ப குறைவான கால நேரங்கள், கொஞ்ச காலம் தான். நம்முடைய மறுமை மௌத்தாரோட ஸ்டார்ட் ஆகும். கியாமத் நாள் வருது, அது பின்னாடி உள்ள காலம். நம்முடைய மறுமை எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம மௌத்தாயிரம் மறுமை ஸ்டார்ட் ஆகும். ஆகையினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கு, பொறுப்போடு நீங்க நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தான் நாளைக்கு விசாரிக்கப்படுவாங்க. ஒரு சில நேரத்தில் சில தவறுகள் செய்து விட்டால் சதாசனம் சொல்றாங்க, தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கு காரணமாக இருந்த பெற்றோர்கள் என்ன செய்வார், விசாரிக்கப்படுவார்கள். நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனத்தோடு பிள்ளைகள் விஷயம் நடந்துக்கணும். ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம், என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, அந்த தப்பு செய்யலாம் இந்த தப்பு செய்யலாம் கேட்கறது இல்லை. நாம் சிறு வயதில் சரியாக நடந்து கொண்டோமா, அந்த பிள்ளைக்கு சரியான வழிகாட்டுதலை ஏற்படுத்தினோமா, மார்க்க அறிவை ஊட்டினோமா, ஈமானுடைய உணர்வை ஊட்டினோமா, எது ஹலால் எது ஹராம் என்று சொல்லிக் கொடுத்தோமா, பள்ளிவாசலுக்கு தொழுக போச்சோமா. மார்க்கம் சொல்லுது, நீங்க என்ன செய்யணும், 7 வயசான ஏவணும் தொழுகிட்டு தொழுகுமான்னு ஏவணும். 10 வயசாகி தொழுகுது அப்படின்னா பிள்ளையை அடிக்கணும். இன்னைக்கு 10 வயசு பிள்ளைகள் நம்முடைய பள்ளிவாசல் நிறைஞ்சி இருக்கணும். எங்க இருக்குது காரணம், நிறைய பெற்றோர்கள் தாங்களே தொழுவதில்லை. பிள்ளைகளுக்கு தந்தை தான் ரோல் மாடல். அவங்க கையை பிடிச்சு பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்தாதான் அடுத்த ஜெனரேஷன் தொழிலாளிகளாக உருவாகும். இன்னைக்கு நாமளே தொழுகிறோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை எப்படி தொழுகிறோம்? குறைஞ்சபட்சம் நம்முடைய குடும்பத்தை சரி பண்றதுக்காக யாரும் என்ன செய்யணும், தொழிலாளிகளாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பிள்ளைகளுடைய விஷயத்திலே நீங்கள் தொழுகையில் அக்கறை செலுத்துங்கள். தொழுகை ரொம்ப முக்கியம். நிறைய பெற்றோர்கள் சொல்றாங்க இல்லையா, என் நேரம் என் பிள்ளை என்ன செஞ்சுக்கலாம், செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், டிவி பார்த்துட்டே இருக்கலாம், என் பேச்சை கேட்க மாட்டேங்கலாம். ஒண்ணு செய்ய வேண்டாம், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு பிள்ளைய சரியா சாரியான பிள்ளையா நல்ல பிள்ளையா மாத்தணுமா, நீங்க 5 பேரை தொழுவுங்க. அந்த 5 பேரையும் உங்க பிள்ளைய கூட்டிட்டு வந்து பள்ளிவாசலுக்கு. வேற எதுவும் செய்ய
பள்ளிவாசல் ஆகினால் தொழுவாங்க. நிச்சயமாக சத்தியமாக பிள்ளைகள் சாலையான பிள்ளைகளாக மாறுவாங்க. இன்னைக்கு இளைஞர்களுடைய போக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை சுத்தமா இல்லை. காரணம் என்ன தெரியுமா? முதல்ல வீட்டில் பெற்றோரை மதிக்கிறது. பெற்றோரை மதித்து பழகினால்னா வெளியில் உள்ள பெரியவர்களை மதிப்பார்கள். பெற்றோருக்கு மரியாதை இருக்கிற பொழுது வெளியில உள்ள பெரியவருக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? ஒரு காலகட்டத்தை நமக்கெல்லாம் தெரியும். பெரியவர்கள் கொஞ்சம் அலசுறாங்க அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் போயிடுவாங்க. பெரியவங்க ஏதாவது சத்தப்பட்டு போகப்பா அப்படின்னு சொல்ல போயிடுவாங்க. இப்ப அப்படி இல்லை. இன்னைக்கு ஏன் போகணும்னு கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையுடைய கலாச்சாரமும் பரிமாணமும் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. இது முன்னேற்றம் கிடையாது, இளைஞர்களுடைய பின்னடைவு. நாம் நினைச்சுட்டு இருக்கோம் இளைஞர்கள் துடிப்புமிக்கவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இதையும் கூட ஒரு அளவு தான் துடிக்கணும், அதுக்கு அதிகமா துடிக்க கூடாது. அதுக்கு பேர் பரபரப்பு தெரியும். விவேகத்தோடு வர வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சரியாக நடக்க வேண்டும், பெற்றோர்கள் அதற்கு பழக்க வேண்டும். அதனாலதான் மார்க்கம் சொல்லுது, வீட்டுக்குள்ள போய் நுழையும் போதே நீங்க சொல்லிக் கொடுங்க, சலாம் சொல்லி உண்டவாங்க. நாங்க மற்ற மதசால தான் சொல்லிக் கொடுக்குறோம். வீட்டை நீங்க போன உடனே சலாம் சொல்லி தான் உள்ள போகும். அதே மாதிரி சாப்பாட்டுடைய விஷயம், தூக்கத்துடைய ஒழுங்குங்க, இதெல்லாம் நம்ம கண்காணிக்கணும். இதெல்லாம் எனக்கு பொறுப்பு இல்லை. நான் இதே தொழில்துறையிலே இருப்பேன், வியாபாரத்திலே இருப்பேன், குழந்தை இப்படியே வளர்ந்துட்டு போது நம்ம விட்டோம் அப்படின்னா கொஞ்ச காலம் அவர் வளர்ந்து இளைஞர்களாக ஆகும் பொழுது இந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு என்ன செய்யலாம், எதுவுமே புரியாமல் சாலியான பிள்ளைகளாக ஆக வேண்டியவர்கள் வேற ஒரு பாதையை பயணிக்க ஆரம்பிக்கிறார். பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டிய என்ன தெரியுமா? வீட்டுல கொஞ்சம் என்ன செய்ய கவனம் செலுத்தணும், குழந்தைகளிடத்துல கவனம் செலுத்தணும். அதனாலதான் மார்க்கம் சொல்லுது, வீட்டுக்குள்ள நுழையமா சலாஞ்ச வீட்டுக்கு போங்க. இதுக்கு சின்னவர்கள் கூட எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே வீட்டுக்கு போய் எப்ப நுழைஞ்சாச்சு. சில பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க, தொகுப்பு போயிட்டு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சாதான் சலாஞ்சிடணுமா, சும்மா வேற ஏதாவது வேலையா போயிட்டு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சோம்னா சலாஞ்சது தேவையில்லை அப்படி நினைச்சுக்கிறாங்க. எப்போது வீட்டுக்கு நம்ம நுழைந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவன் ரெண்டையும் சொல்லியிருக்கு. ரெண்டையும் சொன்னா என்ன நன்மை தெரியுமா? நம்ம வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நம்ம வீட்டை சைத்தா இருக்க மாட்டோம், சதாக இருப்பாங்க. இதை சொல்லாம போனா நம்மளோட சைத்தான் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகிடணும், உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுறதுக்கு. இன்னொரு விஷயம், சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் ஞாபகப்படுத்தணும். குடும்பத்தில் நீங்க உட்கார்ந்து சேர்ந்து பிள்ளைகளோட சாப்பிடுங்க. சாப்பிடும் போது சாப்பிடுறதுக்கு முன்னாடி துவாவை ஞாபகப்படுத்துங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க. இதுவெல்லாம் வாழ்வியல் பண்புகள். இந்த ஒழுக்க நெறிகள் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுக்குள்ள போன சலாம் சொல்லிட்டு போங்க. அடுத்தவர்களால நீங்க தட்டி அனுமதி கேட்டுட்டு போங்க. இதெல்லாம் நாம் நடைமுறையில நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு பிள்ளைகளுடைய மிகப்பெரிய பயம் தெரியுமா? சோதனை, கஷ்டம், சிரமம் ஏற்பட்டால் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்போக்கு கிடையாது. ரொம்ப சீக்கிரம் வயசுல பொறுப்பை இழந்துவாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளா. ஒரு நேரத்தில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு பிறந்த குழந்தை சிறு வயதிலே இறக்கும் தருவாயில் இருக்கிறது. அழுது கொண்டே ஆரம்பிக்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தந்தையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேரம் இல்லை, ஊசலாடிக்கிட்டு இருக்குது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஏதோ கொடுத்தானா அது அவனுக்கு உரியது, அவன் எடுத்துக்கிறதெல்லாம் கவலைப்படக்கூடாது, பொறுமையாக இருமான்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் என்ன ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வற்புறுத்தி கூப்பிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கூப்பிட்டதுக்கு பிறகு தோழர்களோடு சொல்றாங்க, முஆத் இப்னு ஜபல் சில தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் சேர்ந்து போய் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே அவருடைய பேரப்பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளையை கொடுக்கப்படுகிறது. கையிலே வாங்குகிறார்கள். குழந்தை அப்படியே ஊசலாடி கொண்டிருக்கிறது. கடைசி நேரம் பார்த்து விட்டு அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறால உட்கார்ந்து இருக்கிறார், அழுகிறால கண்ணை தட்டி வருது. உடனே பக்கத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த கருணை. கண்ணீர் என்ன தெரியுமா? உள்ளத்தில் ஏற்படுத்த கருணை, அன்பு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹதீஸ தன்னுடைய மகனார்
தன்னுடைய குழந்தை இறந்து போகும்போது வாங்கன்ற நேரத்துல எல்லாரும் சொல்லி அனுப்புறாங்க, அல்லாஹ் கொடுத்த நீ பொருந்திக்கிறணும், அல்லாஹ்வுடைய கலாச்சார விதியை நீ பொருந்திக்கிறணும், பொறுமையாக சொல்லி அனுப்புறாங்க. நம்ம கஷ்ட நேரத்துல நம்முடைய குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அதாவது நம்மளே கொண்டு கஷ்டத்துல விடக்கூடாது. கொஞ்சம் நெடிவு சிறிவுகள் கஷ்டத்தோடு அவர்கள் அல்லது கஷ்டத்தை தெரிந்து கொண்டால்தான் பின்னால் அவர் வளர்ந்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு சோதனை கஷ்டம் ஏற்படும் போது தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எந்த சோதனை கஷ்டத்தை தாங்குற சக்தியும் கிடையாது. அதனாலதான் சிறு பிள்ளைகள் தற்கொலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவன் என்ன செஞ்சிருவான், என் கூட நான் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படக்கூடாது, இது தவறான வாதம். தயவு செய்து அப்படி யாரும் நினைக்காது. நம்ம அளவுக்கு கஷ்டப்படணும்னு சொல்லல, கொஞ்சமாவது சில விஷயங்கள் தெரிய வைக்கணும். இல்ல அப்படின்னா வளர்ந்து வந்ததற்கு பிறகு எங்கேயாவது ஒரு கஷ்டம் அவனுக்கு ஏற்படும் பொழுது முதல் கஷ்டமாக அமைந்து விடுகிறது. முதல் கஷ்டம் என்பது அவன் தாங்கிக் கொள்ள முடியாத சிரமமாக முடிந்து விடுகிறது. ஆகையினால சிறு வயதில் நம்ம கூப்பிடுது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சில அடிமைகள் வந்திருக்கும், அதை கேட்பதற்காக போய் செல்வார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டு வேலைகள் செய்ததின் காரணமாக கைகள் எல்லாம் காய்த்து போயிருந்தது. ரொம்ப சிரமப்பட்டாங்க வீட்டு வேலை பார்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது, நாம போய் ஒரு வேலைக்கு ஒரு அடிமையை வாங்கிட்டு வரலாம்னு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருந்தாங்க, அவங்க இடத்துல விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விஷயம் தெரிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு போய் சொன்னாங்க, ஃபாத்திமாவே நீ ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹ் அக்பர் 34 ஓதிட்டு படு. இது உனக்கு ஒரு அடிமை உனக்கு வேலைக்கு கிடைக்கிறதை விட சிறந்தது. உனக்கு ஏற்படக்கூடிய அந்த அசைகள் சிரமங்கள் எல்லாம் போய்விடும் சொன்னாங்க. எடுத்த உடனே அப்படியா இவருடைய மகள் சிரமப்படுகிறாள் என்று கொதித்து போய் என்ன செய்யல கொடுக்கல. நீங்க சில சந்தேகமாக எப்படி நடந்து கொள்றோம், என்னுடைய பிள்ளை சிரமமா என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, எவ்வளவு வேணாலும் சிரமம் தயார், தன்னால இதை ஓதுவே சரியாக. இப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக வர வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் கற்றுத்தந்த சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அதே போல நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய கிருபையை நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலும் கழிப்பார்கள், நாளைக்கு மறுமையில் கழிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸ் கடைசியாக, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மௌத்தானதுக்கு பிறகு அவருடைய எல்லா அமலும் துண்டிச்சு போயிடும். அது துண்டிக்காத ஒரு அமல் என்ன அப்படின்னா 3 விஷயம் சொல்லுவாங்க. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வலதும் சாலிஹும், சாலிஹான பிள்ளை. எதுவும் அம்மனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. நம்ம இலக்கு எப்படி தெரியுமா இருக்குன்னா, நம்ம குழந்தை பெற்றுட்டோம், நம்முடைய பிள்ளையை எப்படி வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னா, நான் மௌத்தா போனதுக்கு பிறகு என் பிள்ளை எனக்காக வேண்டி கையேற்றி துஆ செய்யணும். யா அல்லாஹ் என்னுடைய அத்தாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவளுக்கு உயர்ந்த சொர்க்க